வணக்கம் குருஜி. வணக்கம். ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். குருவுடைய வக்கர நிவர்த்தி இப்போ மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார். இப்போ இடைப்பட்ட 80 நாட்கள் இந்த குருவுடைய வக்கர நிவர்த்தி 12 ராசிகள் இருக்கு இல்லையா. ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல குருவுடைய வக்கர நிவர்த்தி. அடுத்து வரக்கூடிய ஒரு 80 நாட்கள் வக்கர நிவர்த்தியாகி 80 நாட்கள் உச்ச வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பார். அவர் என்ன மாதிரியான பலன்களை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுப்பாரு, பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு? ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா இந்த காலகட்டத்தில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிற காலகட்டத்தில் மெயினான ஒரு பார்ட்டு, ஒரு நல்ல ஒரு ராசி அனுகிரகம் கிடைக்கப்படுறது குரு பகவானால் அப்படின்னா ரிஷபராசி தான். ஏன்னா ரிஷபராசிக்கு பொருளாதார முன்னேற்றம் அபரிமிதமாக இருக்கும். அது கொஞ்சம் கூட அதில் மனக்கிலேசமாக இல்லை, நான் அந்த இதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. கண்டிப்பாக அவங்களோட பொருளாதாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ளஸ் 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 அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா அவர் 2ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், ரொம்ப விசேஷமான ஒரு இடம். தன வாக்கு குடும்பம் 3 இது காரகத்துவம். அப்போ இந்த 2ஆம் இடத்துல தனக்காரகன் 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் வக்கர நிவர்த்தியாகி பெரிய ப்ளஸில் வர்றார். அப்போ ஏன்னா 3ஆம் இடத்துக்கு போகிறார், அது அடுத்தது உச்சமடைஞ்சு 3ஆம் இடத்துக்கு போகிறார், அது அடுத்தது. ஆனால் இவர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி லாபாதிபதி. அதே சமயம் இந்த தனக்காரகன் 11ஆம் இடத்து அதிபதி கண்டிப்பாக 2ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக உத்தியோகத்தில் பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ வியாபாரிங்க இருக்காங்களா சார், தொழில் வியாபாரம் பண்ணுறாங்களா, ஏதோ ஒரு தொழில் பண்ணுறாங்க, இல்லை வியாபாரம் பண்ணுறாங்க, ரெண்டுமே, அதாவது பிஸ்னஸ் மேன் இல்லை வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த தொழில் வியாபாரம்? ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க இப்போ புதிய முதலீடுகளை அவங்க போடலாம். புதிய முதலீடுகளை ஓரளவுக்கு கரெக்டாக எவ்வளோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி புதிய முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு இருக்குது. அதுவும் இந்த ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய முன்னேற்றம் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். என்ன தான் கிரகங்கள் அப்படி இப்படின்னாலும் அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்ம ஆளுங்க தானே. அதனால் கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகும். அவங்க நினச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கும். ஏன்னா மனசு தெளிவாக இருக்கும். ஒரு வருமானம் வந்தாலே சூப்பர் தானே சார். அதனால் வருமானம் வரும்போதே அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அவங்களுக்கு இடம் மாற்றங்கள்லாம் நிறைய பேர் கேட்டுன்னு இருக்காங்க சார். இப்போ இடமாற்றம், ஒரு வேலையில் பிரச்சனை, இப்போ வேலையிலேருந்து பிரச்சனை இப்போ எனக்கு வேலை இல்லாமல் இருக்கேன். ஏன்னா இப்போ 2ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தினா இவ்வளோ நாள் அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் வேலை ரீதியாக. இப்போ வக்கர நிவர்த்தி வேலை ரீதியாக எப்படி இருக்கும்? வேலை, அதாவது ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேலை எப்படி இருக்கும்? வேலை போனவங்களுக்கு வேலை எப்படி இருக்கும்? இப்போ வேலை போனவங்களை முதல்ல சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா அவங்க தான் அடுத்த ஒரு என்ன நடக்குங்கிறத இதாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வக்கர நிவர்த்தி ஆனோடனே நல்ல வேலை கிடைக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அவங்கவுங்க தாய்நாட்டுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கோ தாராளமாக அவங்க முயற்சி பண்ணலாம். ஏன்னா இப்போ சனி பகவானும் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். ஸோ லாபஸ்தானம் அப்படிங்கும்போது சனி பகவான் ரொம்ப ஸ்டாண்டர்டாக நல்லது பண்ணுவார். ஆக கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரனுக்கு இதுதான் நட்பு தான் சனி பகவான். ஸோ லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும். ஏன்னா இது ஒரு அற்புதமான ஒரு இடம். அந்த இடம் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு இடம். அந்த இடத்துல கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் கிடைக்கும். ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இடமாற்றங்கள், அதாவது வெளியூர் வெளி மாநிலம் ஏதாவது ஒரு கம்பெனி தூக்கி போட்டு அந்த மாதிரி போவாங்க. அதுவும் அவங்களுக்கு ப்ரொமோஷனோட தான் கிடைக்கும். சாதாரணமாக ஒரு கம்பெனியை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ப்ளஸில் தான் கிடைக்கும். இப்போ இந்த சேலரியை விட அது பெஸ்ட்டாக கிடைக்கும், நல்லபடியாக இருப்பாங்க. இப்போ பெண்களுக்கு உண்டான உடல் ஆரோக்கியம், அதாவது ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயங்களில் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பெண்கள் அப்படிங்கும்போதே அவங்க மெயினாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். அப்போ நிறைய வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் அதிகமாக போனாலும் பிரச்சனை, உடல் ஆரோக்கிய பிரச்சனை. துக்கம் அதிகமாக போனாலும் ஆரோக்கிய பிரச்சனை வரும். அப்போ இவங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ அந்த சந்தோஷமாக கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு வரலாம். அப்படிங்கிறனால கவனம் இருந்தால் போகிறோம். மற்றபடி சந்தோஷமாக எடுத்துக்கிட்டோம். கண்டிப்பாக நல்ல இடம். இப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னா
இப்போ அரசியல்வாதிகளுக்கு, ஏன்னா ரிஷபராசியில் வந்து அரசியல்வாதிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க கலைத்துறை சம்மந்தப்பட்ட நபர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போதே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இப்போ இந்த குரு அடுத்த பெயர்ச்சிக்குள்ளேயுமே எலெக்ஷன் வந்தது, ரிசல்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல் கிடைக்கும், பதவி கிடைக்கும் உறுதியாக. ஏன்னா அதே மாதிரி கலைத்துறை அப்படிங்கும்போது ரிஷபராசியில் நிறைய பேர் கலைத்துறையில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கலை சுக்கிரன்னாலே வீடு, அப்போ கலையில் ஆர்வம் இருக்கும், ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படி இப்படின்னு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும், சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்லேன்னா அவங்களாம் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். அதனால தான் இப்போ வருமானம் நிறையா வருது அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. இப்போ வந்து பொதுவாக ஜென்ரலாக இந்த ரிஷபராசிக்கு இது எப்படி இருக்குன்றது மட்டும் ஒரு பொதுவாக ஒரு இது மட்டும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசிட்டோம், இன்னொன்று வந்து தொழில் வியாபாரம் பேசிட்டோம், அரசியல் கலைத்துறை பேசிட்டோம். இப்போ வந்து பொதுவாகவே உங்களுக்கு வந்து எல்லாமே இப்போ சம்மந்தப்பட்ட நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது? ஏன்னா இது சம்மந்தப்பட்டு வெளியே ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, வெளியே தொழில் வேறு இதுவெல்லாம் பண்ணுறாங்களா, அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? பொதுவாகவே ரிஷபராசி நேர்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். அதோட இதே வந்து உங்களுக்கே தெரியும், மாடு ரிஷபம். அப்போ அந்த மாடு மாதிரி உழைக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த ரிஷபராசினர்களுக்கு எப்போவுமே உண்டு. அதை அவங்க ஃபாலோ பண்ணினாலே இந்த குரு வக்கர நிவர்த்தி அவங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன் அப்படின்னா லேசினஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவான் 11ஆம் இடத்துல இருந்தால் கூட 3ஆம் பார்வை அவருடைய ஜென்மராசியை பார்க்குறாங்க. அதனால் அந்த லேசினஸை விட்டுட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவான் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ஏன்னா ஒரு பார்வை வந்து பகைரோன ரோகஸ்தானத்தில் விழுது, இன்னொரு பார்வை ஆயுள் ஸ்தானத்தில் விழுது, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் விழுது. 10ஆம் இடத்துல குரு பார்த்தாலே தொழில் வியாபாரம் விருத்தி தான், உத்தியோகமும் நல்லபடியாக இருக்கும். நல்ல விஷயம் அது, அதில் பரவாயில்ல. இப்போ ரிஷபராசி ஓரளவுக்கு தப்பிச்சிருவாங்க. ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க ரிஷபராசியில், தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கிறவங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே ராசி நட்சத்திரம் தெரியாமலாம் நிறைய பேர் இருக்காங்க. ராசி, அதாவது இந்த ராசின்னு பேர் ராசி வச்சு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பொதுவாகவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து பொதுவான ஒரு பரிகாரம் ரிஷபராசிக்கு, இப்போ பொதுவான பரிகாரம் அப்படின்னா இவங்க கண்டிப்பாக மகாலட்சுமியை தான் வழிபாடு பண்ணணும். ஏன்னா சுக்கிரனுக்கு அதிதேவதையே மகாலட்சுமி தான். மகாலட்சுமியை வழிபாடு பண்ணாலே குபேர சம்பத்து ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். இப்போ இதை வந்து எல்லாருமே கேட்குறாங்க, வெள்ளிக்கிழமை பண்ணலாமா இல்லை எப்படின்னு. வியாழக்கிழமை பண்ணுங்க, ரொம்ப விசேஷம். ஏன்னா வியாழக்கிழமை குரு வாசரத்தில் கண்டிப்பாக இந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதேமாரி நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப அற்புதமானது. என்னென்னா ராசி நட்சத்திரம் இதெல்லாம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப அற்புதமாக கேட்டிங்க. அது என்னென்னா முனீஸ்வரர் வழிபாடு பண்ணணும். முனீஸ்வரர் தான் அதுக்கெல்லாம். முனீஸ்வரனை வழிபாடு பண்ணினாலே அந்த முனி கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க. அது பண்ணாலே போதும். ஆக இந்த பரிகாரங்களை அவங்க மனப்பூர்வமாக பண்ணினாலே இந்த 80 நாட்கள் அவங்களோட பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். அவங்க நினச்ச காரியங்களும் அற்புதமாக நிறைவேறும் அப்படின்னு முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவு நம்ம பார்க்கலாம்.